நினைச்சதெல்லாம் முடிச்சிட்ட? இதுதான் ஆரம்பம். யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ் சினிமா சும்மா ரெக்கார்டை பிரேக் பண்ணல, தூள் தூளா நொறுக்கிட்டு போகுது. ரசிகர்கள் பயங்கர குஷியில இருக்காங்க. பாக்ஸ் ஆபீஸ் தீ பிடிச்சு எரியுது. 2020 5 ஏப்ரல் 16 நம்ம தல அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. 4 நாள்ல உலகமெல்லாம் சேர்ந்து 152 கோடி வசூல் பண்ணி எல்லாரையும் வாய்ப்பிழக்க வச்சிருச்சு. ரசிகர்கள் முன்ன மாதிரி இல்லாம வேற லெவல்ல கொண்டாடுறாங்க. தெருவெல்லாம் டான்ஸ், கைத்தட்டல்னு ஒரே அமர்க்களமா இருக்கு. இது நம்ம தலக்கு அவங்க காட்டுற அல்டிமேட் ஃபேன் பாய் ட்ரிபியூட்னு சொல்றாங்க. ஆனா இந்த படம் ஏன் இவ்வளவு பெரிய ஹிட்? எப்படி இவ்வளவு சீக்கிரம் உலக ரேங்கிங்ல டாப்ல வந்துச்சு? வெயிட் பண்ணுங்க. குட் பேட் அக்லி படத்தோட இந்த மிரட்டலான வெற்றியையும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின விஷயங்களையும் டீப்பா பார்ப்போம். இப்போ சில மண்டைய பீக்கிற மாதிரி உண்மைகளை பார்ப்போம். என்னது அப்படியா நீங்களே சொல்வீங்க. உங்களுக்கு தெரியுமா, குட் பேட் அக்லி 3 நாள்ல 100 கோடி வசூலை தாண்டிடுச்சு. அஜித் குமார் படங்களிலேயே இதுதான் ரொம்ப சீக்கிரம் இந்த மைல்கல்ல தொட்ட படம். நம்ப முடியுதா? அவரோட முந்தின எல்லா பிளாக்பஸ்டர் படங்களையும் விட இது ஃபாஸ்டா போயிருக்கு. அது மட்டுமில்ல, காம்ஸ்கோரோட உலக வார இறுதி சாட்ல 4வது இடத்துல இது வந்திருக்கு. ஹாலிவுட் படங்களோட டாப் ரேங்க்ஸ்ல அஜித் படம் நுழைஞ்சது இதுதான் முதல் தடவை. அட இதை கேளுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள் 2091 ஷோக்கள்ல இருந்து 7.89 கோடி வசூல் பண்ணி விஜயோட பீஸ்ட் படத்தோட 7.87 கோடி ரெக்கார்டு உடைச்சிருச்சு. நம்ப முடியுதா? ஒரு தமிழ் படம் உலக அரங்கையே அதிர வைக்கிறதுலாம் வேற லெவல். சரி, இந்த பயங்கரமான வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல வந்த குட் பேட் அக்லி ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லர். இது அஜித் ரசிகர்களுக்கான லவ் லெட்டர்னு சொல்றாங்க. இந்த படத்துல த்ரிஷா கிருஷ்ணன், அர்ஜுன் தாஸ்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே 24 கோடி வசூல் பண்ணி 2 நாள்ல உலக வசூல் 75 கோடியை தொட்டுச்சுன்னு விக்கிபீடியா சொல்லுது. 4 நாள் வீக்கெண்ட் முடிஞ்சதுல உலக அளவுல 152 கோடி வசூல் பண்ணி அஜித்தோட ஸ்டார் பவர் இன்னும் குறையலன்னு நிரூபிச்சிருக்காங்க. புக் மை ஷோவில் ரசிகர்கள் இதை வியத்திர படம்னு சொல்றாங்க. ஏகே வேற லெவல் பண்ணியிருக்காரு, செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், பயங்கர எனர்ஜின்னு கமெண்ட்ஸ் போடுறாங்க. படத்தோட அதிரடி ஆக்ஷன், ஸ்டைலிஷான ஷார்ட்ஸ், ரசிகர்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்னு எல்லாமே அஜித்தோட தீவிரமான ரசிகர்களுக்கு ஒரு விருந்து மாதிரி இருக்கு. ஒரு சில விமர்சகர்கள், அதாவது ஹாலிவுட் ரிப்போர்ட்டர், இந்தியாவோட விஷால் மேனன் மாதிரி ஆட்கள் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஸ்டார் பவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாலும் உண்மையான மேஜிக் ரசிகர்களோட கொண்டாட்டத்துல தான் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் தெருவில் இறங்கி பெரிய கட் அவுட்ஸ் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி தியேட்டருக்கு வெளியே டான்ஸ் பார்ட்டின்னு அமர்க்களப்படுத்துறாங்க. சோஷியல் மீடியால தலன்னு கத்தி பட்டாசு வெடிக்கிற வீடியோஸ், அஜித் போஸ்டர்ஸ் காட்டுற வீடியோஸ்னு ஒரே வெள்ளமா இருக்கு. சென்னையில் ஆலப்புழா ஜிம்கானா ஃபேன்ஸ் கூடுற இடமா மாறிடுச்சு. ஆயிரக்கணக்கான பேர் வந்து அஜித்தோட பெரிய கம்பேக்னு கொண்டாடுறாங்க. அந்த எனர்ஜியே வேற லெவல். ஆதிக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு புக் மை ஷோ ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. ஒரு சில தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு படம் கனெக்ட் ஆகலைன்னு கிரேட் ஆந்திரா சொன்னாலும் தமிழ்நாட்டிலையும் உலக அளவுலையும் படத்தோட வெற்றி அஜித்தோட மாஸ் வேற யாருக்கும் இல்லைன்னு காட்டுது. என்ன நினைக்கிறீங்க? குட் பேட் அக்லி இந்த ஹைப்க்கு தகுதியான படமா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் வரும்.